அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அப்படின்னா ஆதிக்க ராசி அல்லது அதிகார மோகம் கொண்ட ராசி, அறிவில் தெளிவு கொண்ட ராசி. அறிவின் தாக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்லது கெட்டது சொல்லிக்கொண்டே இவங்களை போகலாம். அந்த அளவுக்கு சிறப்பானவங்க அப்படின்னு இவங்களை நிறைய விஷயத்தில் சொல்லலாம். ஏன்னா இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது நெருப்பு ராசி, குருவோட ராசி என்பதனால இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவில் பார்த்திங்கன்னா தெளிவாக இருப்பாங்க. ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க. குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களால இவங்க எப்பவுமே ராஜாவாக தான் இருப்பாங்க. இவங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி வரும். அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தான் தான் குரு, தான் சொல்கிறது தான் கரெக்டு, தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இவங்க பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அறிவு தாக்கம் அதிகம் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்க, நம்ம எடுக்கிற முடிவு 100% உண்மை அப்படின்னு நம்பக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட குரு பக்தி, கடவுள் பக்தி, பெரியோர்கள் சொல்ல கேட்கறது, இந்த மாதிரி உயர்ந்த பண்புகள்லாம் நிறையவே இவங்கக்கிட்ட இருக்கும். ராசி அப்படிங்கிறது உடல் பலம் வாய்ந்தவங்க கிடையாது. பார்க்க நோஞ்சானா இருந்தாலும் கூட அறிவு பலம் வாய்ந்தவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க சொல்கிற விஷயம் ஒவ்வொன்றுமே 100% கரெக்டாக நடக்கும். இதை ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கூட அடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி நடக்கும். தனுசு ராசி அன்பர்கள் அப்படிங்கிறது அறிவில் பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம். யாரையுமே தன்னுடைய அறிவால் அடித்து காலி செய்யக்கூடிய ஒரு திறமைசாலிங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி இவங்க ஒரு கிட்ட கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே ரொம்ப சவாலாக எடுத்து வெற்றிகரமாக அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமைசாலிங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம். திட்டமிட்டு வேலையை வாங்குறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக அவங்க இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோமா அதை ரொம்ப திறமையாக செய்து முடிக்கக்கூடியவங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் பெரிதாக அழட்டி கொள்ளவே மாட்டாங்க. பெரிதாக ஒரு பிரச்சனைனா கூட அதை சும்மா சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக விடுவாங்க. ரொம்ப விசுவாசமானவங்க, ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப மன உறுதி, ரொம்ப முக்கியமாக அவங்ககிட்ட சொல்லணும் மன உறுதி மிக்கவங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்களாக சொல்லலாம். அன்பு, கலகலப்பான பேச்சு, நகைச்சுவை உணர்வு, இது எல்லாமே இவங்கக்கிட்ட நிறைந்து காணப்படும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படிங்கிறது நாண செருக்கையும் குருவோட குணத்தையும் மேனேஜ் பண்ணுற ஒருவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். கூடவே கும்பராசி அன்பர்களும் இதே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த கும்பராசி அப்படிங்கிறது தாய் தந்தையார், தாயோ தந்தையோ அல்லது கணவனோ மனைவியோ அமைந்தாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப பாக்கியசாலிங்க தான். இந்த தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப பேசக்கூடியவங்க. அதே மாதிரி சில இடத்துல பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது அறிந்து அதற்கேற்ப பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த தருணத்துலேயும் தன்னை பொல்லாதவன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டிக்கவே மாட்டாங்க. அந்த பொல்லாதவங்கிற கருத்தை அவங்க எப்பவுமே சொல்லவும் மாட்டாங்க, அதை விரும்பவும் மாட்டாங்க. அதே மாதிரி அதே சமயம் சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல அந்த தவறு என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா குதிரை போல ரொம்ப வேகமுடையவங்களாக இருப்பாங்க. பசியை தாங்க மாட்டாங்க. கடவுள் பக்தி அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வேகம், இது ஒரு விஷயத்தை வேண்டிக்கிறாங்க அப்படின்னா அது உடனே நடக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. மற்ற நெருப்பு ராசிக்காரங்கிட்ட இவங்கக்கிட்ட நட்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேஷம், சிம்மம்லாம் இவங்க கூட நட்பு ராசியாக பெரும்பாலும் அமையும். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், நிதி நிலைமை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்த தனுசு ராசி அன்பருக்கு கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது
ராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே இவங்க வரும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் பாக்கிய அதிபதி சூரியன் இருக்கிறதுனால ரொம்ப பல்வேறு விதமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். அதே மாதிரி முறையாக உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். தடைப்பட்ட சுபகாரியம் எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. ஆனால் நீங்கள் முன்னோர்களை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலகும். அதே மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகளும் விலகும். முன்னோர்களை இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே கைவிடாமல் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பொருள் கடனோ அல்லது பிறவி கடனோ நீண்ட நாளாக வேண்டுதலாக வச்ச ஒரு பிரார்த்தனையும் இந்த வாரத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். ஆத்ம பலத்தினால இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பதவியில் கூட சின்ன சின்ன உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு பாராட்டும் மதிப்பும் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். நினைத்த காரியத்தை தடையில்லாமல் இந்த வாரத்தில் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி கேட்ட இடத்துல இருந்து கரெக்டான நேரத்தில் பணம் கிடைக்கும். வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. தொழிலில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி இந்த டைம் செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது. சந்திரனோட இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆன்லைன் வர்த்தகம்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சியை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறார். பிள்ளைகளை பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த வாரம் ஏதாவது ஒன்று நடக்கும். அதே மாதிரி சகோதரர்கள் இந்த டைமு உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க. புதன் 1ஆம் இடத்துல இருக்கிறார். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த வாரத்தில் நீங்கள் செயல்பட போகிறீங்க. உங்களுடைய அந்தஸ்து இந்த டைம் உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக கொஞ்சம் அதிகமாக இந்த வாரத்தில் செலவு செய்வீங்க. அதே மாதிரி சுக்கிரன் 3 மற்றும் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அறிமுகமில்லாத பெண்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க, நிதானமாக இருங்க. அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் இந்த வாரத்தில் அதிகமாக செய்வீங்க. அது விரைய செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த வாரத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் காட்டுறது ரொம்பவும் நல்லது. கணக்கு போட்டு செலவு செஞ்சிங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. மணல் வியாபாரம் செய்கிறவங்க, செங்கல் வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் இரட்டிப்பு லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். பிள்ளைகளுடைய நடவடிக்கையை கொஞ்சம் நுணுக்கமாக கவனிச்சிட்டு வாங்க. 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். வராமல் இருந்த சில கடன் கூட இந்த வாரத்தில் வசூலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே லாபகரமாக அமைய இருக்குது. வேலைக்காக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த டைமு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவலும் உங்களை தேடி வர இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த வாரத்தில் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தடைப்பட்ட வேலையை கூட இந்த வாரத்தில் வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சூரியன் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அனைவரையுமே கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த டைமு கொஞ்சம் கவனமாக செய்யுங்க.
தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வேலை செய்கிற இடத்துலையாகட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலையுமே இந்த டைமே இறங்க வேண்டாம். சனி பகவானும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து விஷயத்தையுமே ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் தனுசு ராசிக்கு புதன், சுக்கிரன், சனி பகவான் இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா கோமதி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.